بسم الله الرحمن الرحيم. الحمد لله. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. نحمده ونصلي على رسوله كريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. وقال أيضا: خذ العفو وأمر بالعرف وأعرض عن الجاهلين. وقال أيضا: أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر. قال نبينا صلى الله عليه وسلم: خيركم خيركم لأهلكم وأنا خيركم لأهلي أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குறிப்பாக நாம் அனைவர்கள் மீதும் மிக நிரப்பமாய் உண்டாவதாக. இறைவா, எதை எனக்கு கற்றுத்தந்தாயோ அதை தவிர வேறு எந்த ஞானமும் எனக்கில்லை என்பதை ஆரம்பமாக நினைவுபடுத்தியவனாக, கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய ஜமாத்தார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, பாசத்திற்குரிய சிறார்களே, அல்லாஹ்வுடைய பேரருள் இந்த வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய தினத்தன்று நம்மீதும் உலக மக்கள் அத்தனை நபர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக என்ற நல்ல பிரார்த்தனையோடு எனது ஜுமா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. கண்ணியமானவர்களே, இன்றைய நம்முடைய வாழ்க்கை முறை இருக்கின்றதே, சில சமயத்தில் அல்லாஹ்வுடைய ஆயத்திற்கு, அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நேர் மாற்றமாக அமைத்தாதான் சந்தோஷம் வருவது போல் ஒரு காட்சியான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை முறை சில சமயத்திலே அல்லாஹ் சொன்ன ஆயத்திற்கு மாற்றமான சில வழிகளை தேர்வு செய்து கொண்டு அதில்தான் சந்தோஷம் வருகிறதோ என்று ஐயப்படும் அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் நன்றாக உதாரணத்தோடு புரிய வேண்டுமென்றால், நம்முடைய வாழ்க்கை முறை தற்போது இந்த காலத்தில் எப்படி இருக்கிறது என்றால், சந்தோஷங்களை, மன நிம்மதிகளை பெரும்பாலும் நாம் வெளியில்தான் தேடுகின்றோம். யதார்த்தம் தானே? நம்முடைய இல்லத்தில் தேடுவதை விட சந்தோஷங்களையும் நிம்மதிகளையும் மகிழ்ச்சிகளையும் நாம் வெளிவட்டாரங்களில் தேடக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம். வெளிவட்டாரங்கள் என்பது நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய நண்பருடைய குடும்பங்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய அந்நிய மத சகோதரர்களாக இருக்கலாம். இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்றால், இன்றைய காலகட்டத்தில் இன்டர்நெட் உலகத்திலே ஃபேஸ்புக்கில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி கூட எனக்கு குடும்பத்தில் கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடிய பல்வேறு நபர்களுடைய சொல்லை நாம் சாதாரணமாக கேட்கின்றோம். யதார்த்தம் அப்படித்தானே? ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய சந்தோஷம், ஃபேஸ்புக்கில் உட்கார்ந்துட்டு இருக்க கூட நான் எல்லாத்தையுமே மறந்து சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் குடும்பத்துக்கு போயிட்டோம்னா எல்லா விதமான கவலையும் எல்லா விதமான சங்கடமும் வந்துவிடுகிறது என்று சொல்லக்கூடிய பலர்கள் இல்லாவிட்டாலும் கூட சிலர்களுடைய வார்த்தையை நாம் அன்றாடம் கேட்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எது எப்படியோ, இல்லங்களில் கிடைக்கக்கூடிய நிம்மதி சந்தோஷத்தை விட நமக்கு வெளியே நம் இல்லம் அல்லாத இடங்களிலே சந்தோஷம் கிடைப்பது போல் ஒரு மாயமான உலகத்திலே, ஒரு மாயத் தோற்றம் ஏற்பட்ட ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது நம்முடைய வாழ்க்கையினுடைய யதார்த்த முறை. இப்போ அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் எல்லாம் எடுத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் வசனத்துடைய நம்பரை கூட சொல்லுவேன். 30வது வசனம், 30வது அத்தியாயம், 30வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். 30வது அத்தியாயத்திலே, சூரத்து ரூம் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா 12வது வசனம் என்று நினைக்கின்றேன், 12வது வசனத்திலே, ரூம் என்ற அத்தியாயத்திலே 12வது வசனத்தை எடுத்து பார்த்தால் அல்லாஹ் ஒரு வார்த்தையை இப்படி சொல்வான். ஆச்சரியமாக இருக்கும். என்ன சொல்கிறான் என்றால்,
ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜல் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் வபைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா இன்ன ஃபீ தாலிக லாயாத்தில் லிகௌமி யதஃபக்கருன். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன சொல்கிறான்? ஒமின் ஆயாத்தி, அல்லாஹ்வுடைய மிக பிரம்மாண்டமான அத்தாட்சியில் கட்டுப்பட்டதுதான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான் என்னது தெரியுமா என்று கேட்டுவிட்டு அடுத்து அல்லாஹ் அடுக்குவான். ஒமின் ஆயாத்தி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன், உங்களில் இருந்தே, அதாவது உங்கள் இனத்தில் இருந்தே, மனித இனத்தில் இருந்தே உங்களுக்கு தோதுவான ஜோடிகளை நாம் படைத்தோம். நம்முடைய மனைவிமார்களை படைத்த விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜல், உங்களுடைய மனைவிமார்களை உங்களுடைய இனத்திலிருந்தே நீங்கள் படைக்கும் பொழுதே இவர்தான் உங்களுடைய மனைவி என்று நான் படைத்து விட்டேன். சொல்லிவிட்டு நிறுத்தினாலும் பரவாயில்லை, அடுத்து அல்லாஹ் தஆலா இன்னொன்னு சொல்வான். ஏன் தெரியுமா அப்படி மனைவியை படைத்தேன்? லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தா வரஹ்மா. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தா வரஹ்மா. ஏன் தெரியுமா உங்களுக்கு உங்களுடைய மனைவிமார்களை நான் படைத்தேன்? ஏனென்றால் நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக, அவள் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. அத்தோடு நிறுத்திவிடவில்லை, அடுத்தும் அல்லாஹ் தஆலா சொல்வான், மாத்திரமல்ல நீங்கள் கல்யாணம் முடித்ததற்கு பின்னால் தான் உங்களுக்கு மத்தியிலே நான் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் என்னுடைய ரஹமத்தையும் பிரத்யேகமாக இறக்குகிறேன் என்று அல்லாஹ் தஆலா முடிப்பான். ஆச்சரியமாக இருக்கும். எப்படி சொல்கிறான்? என்னுடைய அத்தாட்சியில் கட்டுப்பட்டுதான் உங்களுக்காக உங்களுடைய மனைவியை படைத்தேன். மாத்திரமல்ல அவளிடமிருந்து நீங்கள் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக. மாத்திரமல்ல நீங்கள் கல்யாணம் முடித்ததற்கு பின்னால் தான் உங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தையும் நிம்மதியும் என்புறத்தில் உண்டான ரஹமத்தையும் நான் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் நிறுத்தியிருந்தாலும் கூட நமக்கு ஆச்சரியப்பட்டிருக்காது. அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், இன்ன ஃபீ தாலிக லாயாத்தில் லிகௌமி யதஃபக்கரூன், நிச்சயமாக சிந்திக்கக்கூடியவர்களுக்கு, ரொம்ப நிறுத்தி நிதானமாக ஆராய்ச்சி செய்து மிகவும் பொறுமையாக சிந்திக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான அத்தாட்சி இந்த ஆயத்தில் இருக்குதுன்னு அல்லாஹ் படிப்பான். கொஞ்சம் நாம் யோசிச்சு பார்க்கிறோம். அதாவது ஆரம்பத்தில் சொன்னதெல்லாம் நமக்கு பெருசா தெரியல. அல்லாஹ் நம்முடைய மனைவிமார்களை எதற்காக படைத்தான்? நம்முடைய நிம்மதிக்காக படைத்தான், ரஹமத்தை தருகிறான், இதெல்லாம் சரிதான். ஆனால் அல்லாஹ் நிறைவாக முடிக்கும் பொழுது எப்படி முடிக்கிறான் அப்படின்னா, நின்று நிதானமாக சிந்தித்து நன்றாக ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு இந்த ஆயத்துல, இந்த வசனத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான படிப்பினை இருக்குது. எனவே ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த ஆயத்தை நீங்க ஆராய்ச்சி செய்து முடிவு பண்ணிக்கோங்க. நல்லா முடிக்கிறான். இப்ப நமக்கு நான் ஏற்கனவே நம்முடைய ஆரம்பத்தினுடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றினுடைய நம்முடைய யதார்த்தத்தை நான் சொன்னேன். இன்றைய உலகம் எப்படி இருக்கிறது என்றால், இல்லங்களில் கிடைக்கக்கூடிய நிம்மதியை விட இல்லம் அல்லாத இடத்தில் தான் நம்முடைய சந்தோஷம், நிம்மதியை நம்முடைய வெளிப்பக்கம் தான் தேடிக்கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட உலகம் தானே. நம்முடைய நண்பர்களிடத்திலே தேடுகிறோம், அல்லது நம்முடைய நண்பருடைய குடும்பத்திலே தேடுகிறோம், அல்லது மாற்று மதத்தினுடைய தேடுகிறோம், அல்லது இன்டர்நெட் உலகத்திலே தேடுகிறோம். இன்னும் ஒருபடி மேலே சொன்னோம் என்றால், FBயில், ஃபேஸ்புக்கிலே நம்முடைய சந்தோஷங்களை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆயத்தும் நம்முடைய வாழ்க்கை முறையும் நேர்முரணாக இருக்கிறது. எப்படி இதை நாம் சரி செய்து கொள்வது? ஒரு கால் நாம் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தவறா, இல்லை அல்லாஹ் தஆலா சொன்னதை சரியாக சிந்திக்கவில்லையா? இந்த இடத்துல நான் இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லுவேன். அல்லாஹ் அந்த ஆயத்தை சொல்லிட்டு சும்மா விடாம என்ன செஞ்சா, நல்லா ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் தஆலா பொதுவாக ஆராய்ச்சி எங்க சொல்லுவான் அப்படின்னா, ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க உங்களுக்கு நிறைய படிப்பினை இருக்குது அப்படிங்கிறது எங்க சொல்லுவோம் அப்படின்னா, குர்ஆன்ல பல இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்வான், அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபியத் வ இலல் ஜிபாலி கைஃப நுஸ்பத் வ இலல் அர்தி கைஃப சுத்தியத் ஃபதக்கிர். அங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்கள் ஒட்டகத்தை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? மலையை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? கடலை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இந்த பூமியை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? எதுவுமே இல்லாமல் நிற்கக்கூடிய ஆகாயத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? சிந்தித்தால் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. உண்மையிலே அங்க சிந்திக்க வேண்டிய இடம் தான். அப்படிதானே? ஆகாயம் எப்படி தூண் இல்லாம நிக்குது? நம்முடைய பள்ளியாசல் நிக்குது, தூண்களுடைய சப்போர்ட்ல நிக்குது. ஆகாயம் எப்படி நிக்குது? அது அல்லாஹ்வுடைய குதிரத். அல்லாஹ் சொல்றான், இதுல சிந்திச்சு பாருங்க. அது நம்முடைய வேலை கிடையாது, ஏன்னா அது சயின்டிஸ்டுகளுடைய வேலை. அப்படிதானே? அதற்கென்று அல்லாஹ் தஆலா ஒரு மூளை கொடுத்திருப்பான். அவர்கள் தான் ஆராய்ச்சி செய்து அதற்கு என்ன காரணம் என்பதை அறிந்து சொல்கிறார்கள். சிந்திக்க கூடியது என்பது இந்த மாதிரி விஷயத்துல அல்லாஹ் சொன்னா பொருத்தம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்வான் அல்லவா, خلقல் இன்சான மின் ஸல்ஸாலின் கல்ஃபஹார் வஹலகல் ஜான்ன மின் மாரிஜின் மின் நார் ஃபபிஐ ஆலாஇ ரப்பிக்குமா துகல்லிபான் மரஜல் பஹ்ரைன் யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுல் லா யப்கியான் ஃபபிஐ ஆலாஇ ரப்பிக்குமா துகல்லிபான். அல்லாஹ் கடலை படைத்தான், இரண்டு கடல்களை படைத்தான், ரெண்டு கடல்களுக்கு மத்தியிலே ஒரு அற்புதமான தடுப்பை வைத்திருக்கிறான். இந்த தண்ணீர் அங்கே கலக்காது, அந்த தண்ணீர் இங்கே கலக்காது. இதை ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது. இங்கே ஆராய்ச்சி தேவைதான், நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அது நம்முடைய வேலை கிடையாது, அது சயின்டிஸ்டுகளுடைய வேலை. அப்படித்தானே? அப்படி ஆராய்ச்சி செய்து அதற்குண்டான முடிவையும் சொல்லி இருக்கின்றார்கள்.
இதுவும் நமக்கு பொருத்தமாக தெரிகிறது. ஒரு பக்கம் மலைகளையும் அல்லாஹு தஆலா பூமியையும் சிந்திக்க சொன்னான், அதிலே காரணம் புரிகிறது. இன்னொரு பக்கம் கடலையும் அதனுடைய சேரக்கூடிய இடத்தையும் நம்மை சிந்திக்க சொன்னான், அதில் கூட நமக்கு காரணம் தெரிகிறது. இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயம், சிந்திக்க வேண்டும். சிந்திக்கக்கூடியவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதனுடைய பதிலும் வந்து கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் சொன்ன அல்லாஹு தஆலா சிந்தித்து பாருங்க, உங்களுக்கு அற்புதமான படிப்பினருக்கு சொன்னான்னா அந்த இடத்துல பொருத்தம். ஏன்னா வானத்தையும் பூமியையும் கடலையும் கண்டிப்பாக சிந்திக்கக்கூடிய அந்த சயின்டிஸ்டுகளால் தான் சரியான உண்மையை கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். அப்படிதானே? நானோ நீங்களோ கடல் ரெண்டு சேருது, ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு கலக்காது, இது எப்படி நம்ம விளங்குறது, அதெல்லாம் தெரியாது. ஆனா ஒரு சயின்டிஸ்ட் வந்து கரெக்டா சொல்லுவார், இது எப்படி கலக்காம இருக்குது, அதுக்கு என்ன காரணம், இது சயின்டிபிக் ரீதியா சயின்டிஸ்ட் ரீதியா என்ன ஒரு பதில் என்பதையெல்லாம் அவர் ஆராய்ச்சி செய்து ஒரு அற்புதமான முடிவாக தருவார். இது நமக்கு பொருந்துகிறது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான், வாழ்க்கைக்கு தேவையான மனைவி உங்கள்ட்ட இருந்தான் படைச்சேன், அதுல நிம்மதி வச்சிருக்கேன், அதுல சந்தோஷம் வச்சிருக்கேன், ஆனா நல்ல சிந்திச்சு பார்த்தா தான் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிக்கிறான். இப்போ இந்த ரெண்டையும் நான் வந்து உங்களுடைய சிந்தனைக்கு விடுவேன். ஒரு பக்கம் மலைகளையும் வானங்களையும் பூமிகளையும் ஆராய்ச்சி செய்யுங்கள், அதில் படிப்பினை இருக்குது அல்லாஹ் சொன்னா, அது நமக்கு பொருத்தமாக தெரிகிறது. இன்னொரு பக்கம் மனைவியை நமக்காக படைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நிம்மதியும் மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதை சாதாரணமாக தந்தா பிரச்சனை இல்லை, ஆராய்ச்சி செஞ்சாதான் உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிக்கிறான்னா, ஒரு சயின்டிஸ்ட் செய்ய வேண்டிய வேலையை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டி இருக்குதுங்க. அப்படிதானே அர்த்தம்? ஒரு ஆராய்ச்சியாளர் வானத்தினுடைய பூமியினுடைய அந்த கசானாக்களை கண்டுபிடித்து சொல்வதற்காக எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறாரோ, இன்றைய உலகம் அதிகமாக செலவு செய்யறது எதுக்கு அப்படின்னா ஸ்பேஸுக்காண்டி தான் செலவு செய்யறாங்க. ஒரு டேட்டால நம்ம படிச்ச ஞாபகம் இருக்கு, நமக்கு எல்லாம் தெரியும். வளர்ந்த உலகத்திலே அதிகமாக உலகத்தினுடைய மணி ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது என்றால் ஸ்பேஸ், வான்வெளியுடைய ஆராய்ச்சிக்காகத்தான். அது பொருத்தமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் ஆராய்ச்சி செய்தால்தான் நிம்மதியான வாழ்வுக்கு சொந்தக்காரர்களாக ஆக முடியும். அப்படின்னா நம்ம எங்க போய் ஆராய்ச்சி செய்யறது, எப்படி ஆராய்ச்சி செய்யறது? அதுவும் வானம் பூமி கடலை போல் அல்லாஹு தஆலா ஆராய்ச்சி செய்து முடிவெடுக்க சொல்றான். எங்க போய் நம்ம ஆராய்ச்சி செய்ய முடியும்? நம்முடைய வாழ்க்கை துணையை நமக்கு தந்திருக்கிறான், சந்தோஷம் அதில் தான் வைத்திருக்கிறான், நிம்மதி அதில் தான் இருக்கிறது. ஒன்றாக வாழும்போது என்னுடைய ரஹமத்தை பொழிகிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் நிறுத்தினால் பரவாயில்லை, நாம் அந்த மகிழ்ச்சியை அந்த சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ் நிறைவாக ஒரு கேள்விக்குறியாக ஆராய்ச்சி செய்கிறவர்களுக்கு தான் இதுல நிம்மதியும் படிப்பினை இருக்குதுன்னு சொல்லி முடிக்கிறான். நம்ம எங்க போய் ஆராய்ச்சி செய்ய என்றால், கண்ணியமானவர்களே, ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஹஜ்ரத் பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வேலையை செய்து நமக்கு தந்துவிட்டு சென்று விட்டார்கள். ஒரு விஷயம் நமக்கு உண்மையாக தெரிகிறது, அல்லாஹு தஆலா இன்றைய காலகட்டத்தில் நாம் மனதில் நிறுத்தி வைக்க வேண்டிய ஒரு அற்புதமான உண்மையை பற்றி பேசுகிறான். இன்று நாம் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நம்முடைய குடும்பம் அல்லாத எல்லா இடங்களிலும் தேடுகின்றோம். சற்று யோசித்து பாருங்கள், நம்முடைய குடும்பத்தில் எத்தனை நபர்கள் நம்முடைய சந்தோஷம் இருக்கிறது என்று ஒத்துக்கொள்ள முடியும்? கண்டிப்பாக எல்லோராலும் முடியாது, அப்படித்தானே? கல்யாணம் முடித்த புதிதில் 20 வருடம் வாழ்ந்தவர்கள் சொன்னால் கூட ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று சொல்லலாம். 2 மாதங்கள் வாழ்ந்துவிட்டு என்ன வாழ்க்கை தெரியாதனமா விழுந்து விட்டேனே என்று சொல்லக்கூடிய சில இளைஞர்களுடைய புலம்பலை நாம் பார்க்கிறோமா இல்லையா? அவர்களுக்கு நிம்மதி வேண்டும் என்றுதான் உள்ளே நுழைந்தார்கள், ஆனால் கிடைக்காத ஒரு காட்சியை நாம் அன்றாடம் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை. 20 வருஷம் வாழ்ந்தாச்சு, அதுக்கப்புறம் கேட்டு பாருங்க, ஒரு வார்த்தை சொல்ல, என்ன செய்ய, கல்யாணம் முடிச்சாச்சு, சொசைட்டில இருக்கோம், அப்படி போகுது வண்டி, ஏதோ ஒன்று போகட்டுமே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வார்த்தை தான் வெளியுறவு. நிம்மதியாக சந்தோஷமாக அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை பல்வேறு நபருடைய வாயிலிருந்து வரமாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம்? ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நிம்மதியும் சந்தோஷம் ரஹமத்தும் பிரத்யேகமான என்னுடைய அருளை குடும்ப வாழ்க்கையில் தான் வைத்திருக்கிறேன். உங்களுக்கு நிம்மதி வேணா வேற எங்கேயும் போய் தேடாதீங்க, உங்களுடைய மனைவிடத்திலே தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அல்லாஹ் சொல்வதற்கும் நம்முடைய வாழ்க்கை முறைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் ஹஜ்ரத் பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அல்லாஹ் சொன்னது போல் அமைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் சொன்னது போல் அமைத்துக் கொண்டது மாத்திரமல்லாமல் இந்த உலகத்தை நோக்கி அப்படித்தான் சொன்னார்கள். ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிக்கும் வான ஹைருக்கும் லி அஹ்லி. எவ்வளவு அற்புதமான வார்த்தை! நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய, வாழ்க்கை முழுவதும் மறக்காத ஒரு அற்புதமான வார்த்தை பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள, அதுவும் குறிப்பாக திருமணம் முடித்தவர்களை பார்த்து சொல்கிறார்கள். அவர் புதிதாக இருக்கலாம், பழையதாக இருக்கலாம், 20 வருடம் வாழ்ந்திருக்கலாம், 20 நாட்கள் வாழ்ந்திருக்கலாம், மனைவி மக்களோடு இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து ஹஜ்ரத் பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் நிம்மதியை எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அதெல்லாம் உங்களுடைய குடும்பங்களில் தான் இருக்கிறது.
என்று சொல்லிவிட்டு இப்படி சொல்கிறார்கள், நீங்கள் உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் நல்ல பெயர் எடுத்து விடலாம், இப்படியே சொல்கிறார்கள். அதற்கு அர்த்தம் இப்படித்தான், ஹைருக்கும் ஹைருக்கும் லியாஹலிக்கும் வான ஹைருக்கும் லியாஹலி என்று சொல்கிறார்கள். இந்த உலகத்துல நீங்க யார்கிட்ட வேணாலும் நல்ல பேர் எடுத்துடலாம் அப்படியே சொல்றாங்க. நீங்க ஒரு சொசைட்டில ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய பள்ளிவாசலுடைய இமாமா இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய பள்ளிவாசலுடைய நிர்வாகியா இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய பிசினஸ் மேனாக இருக்கலாம். நாட்டில் பல பேர் உங்களுடைய வார்த்தைக்காக கட்டுப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு பெரிய பவர்ஃபுல் மேனாக இருக்கலாம். ஆனால் அவர்களெல்லாம் உங்களை நல்லவர்கள் என்று சொல்வது ஆச்சரியம் கிடையாது, அது நல்லதும் கிடையாது. அப்படி சொன்னதனால் அதை ஒத்துக்கொள்ளவும் முடியாது. உங்களுடைய மனைவி இவர் நல்லவர் என்று எவரை பார்த்து சொல்கிறாரோ அவர்தான் உண்மையிலே சிறந்தவர் என்று பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய ஒரு பதவிக்கு சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரிதான், அவர்களெல்லாம் வாங்கக்கூடிய நல்ல பெயர், சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல பெயர் எல்லாம் நல்ல பெயர் கிடையாது. உங்களுடைய மனைவி உங்களை பார்த்து இவர் நல்லவர், என்னுடைய கணவர் நல்லவர் என்று சொல்கிறாரா, அவர்தான் உண்மையிலே நல்லவர் என்று சொல்லிவிட்டு பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொல்வார்கள், வான கைருக்கும் லியாஹலி, நான் என்னுடைய குடும்பத்தில் நல்லவன் என்று சொன்னார்கள். என்னுடைய குடும்பத்தில் யாரிடத்தில் வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள், நான் நல்லவன் என்று இந்த உலகத்தில் தைரியமாக டிக்ளேர் செய்தார்கள் ஹஜ்ரத் பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு அந்த தைரியம் நம்மள்ட்ட யார்ட்டுமே கிடையாதுங்க. யாராவது தைரியமா சொல்ல முடியுமா, நான் என் குடும்பத்தை நல்லவன் சொல்லிட்டு அங்க போய் கேட்டானா அந்த மனுஷனை பத்தி தெரியாதா, அங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒப்பிக்கக்கூடிய ஒரு காட்சி எல்லாருடைய குடும்பத்திலும் யதார்த்தமாக இருக்கிறது. ஆனால் பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லியாஹலிக்கும் வான ஹைருல் லியாஹலி வான ஹைருக்கும் லியாஹலி, உங்களில் மிகச்சிறந்தவர் நல்லவர் உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய மனைவிடத்தில் நல்ல பேர் எடுத்தாரே அவர்தான் மிகச்சிறந்தவர். நான் என்னுடைய மனைவி மாரத்திலே மிக அற்புதமான நல்ல பெயரை எடுத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். என்றால் அல்லாஹ் சொன்ன வார்த்தையை பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையாக கொண்டு விட்டார்கள். அதனால் அவர்களுக்கு ஜெயம் கிடைத்தது. அல்லாஹ் சொன்ன வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வராதனால் நம்முடைய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வெளி உலகத்தில் தேடிக்கொண்டிருக்கிறோம். அதுவும் குறிப்பாக ஃபேஸ்புக் போன்ற அந்த இணையதளங்களிலே நம்முடைய மகிழ்ச்சியிலே தேடிக்கொண்டிருக்கக்கூடிய யதார்த்தமான சூழலிலே நாம் மாட்டிக்கொண்டோம். கண்ணியமானவர்கள், பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்றாங்கன்னா அல்லாஹ் சொன்ன அந்த அற்புதமான ஆராய்ச்சியை எடுத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே அமல்படுத்தி இருக்கிறார்கள். அப்படித்தானே? நான் ஆரம்பத்திலே சொன்னது போல் கடலை பார்த்து ஆராய்ச்சி சொன்ன அல்லாஹ், வானத்தை பார்த்து ஆராய்ச்சி செய்ய சொன்ன அல்லாஹ், மலைகளை பார்த்து ஆராய்ச்சி செய்ய சொன்ன அல்லாஹ், குடும்பங்களையும் ஆராய்ச்சி செய்து சரியான முடிவெடுங்கோ, அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறான். என்றால் அவ்வளவு பெரிய ஆராய்ச்சி நம்மால் செய்ய முடியாது, அந்த தேவையும் நமக்கு இல்லை. ஆராய்ச்சி செய்து டிக்ளேர் செய்த அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அற்புதமான ஒரு மந்திரத்தை, அந்த தாரக வார்த்தையை நாம் எடுத்துக்கொண்டால் நாம் ஜெயசீலர்கள். பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னாங்க அப்படின்னா சும்மா சொல்லிவிடல. அல்லாஹ் சொன்ன அந்த ஆராய்ச்சிக்கு உட்பட்டு தங்களுடைய வாழ்க்கையிலே அவன் சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டார்கள். அதனால் வாழ்க்கை முழுவதும் நிம்மதியாக கழித்தார்கள். நாம் பல சமயத்துல வாழ்க்கை முழுவதும் அதை எடுத்துக்கொள்ளாதன் காரணமாகத்தான் இன்றும் நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாக செல்கிறது. அப்படி என்ன வார்த்தை பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரம்தான் பிரச்சனை இருக்கிறதா? இன்று சாதாரணமாக பார்க்கிறோம், பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. கண்ணியமானவர்கள், எல்லோருக்கும் குடும்பத்திலே பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான். சமுதாயத்திலே மிக பெரும் அந்தஸ்திற்குரியவராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கும். ஒரு சாதாரண அன்றாடம் காட்சியாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கும். ஏனென்றால் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. பிரச்சனை இருந்திருக்க கூடாது அப்படின்னா அது நபியுடைய வாழ்க்கையில் மாத்திரம்தான் இல்லாமல் இருந்திருக்க வேண்டும். ஆனால் நபியுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கத்தான் செஞ்சது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போல் கிடையாது. சாதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பற்றி வருகிறது. நேரம் மிக சுருக்கமாக இருக்கு, நான் சுருக்கமாக முடித்துக் கொள்வேன். அதாவது அவர்கள் அதிர்ந்து பேசியது கிடையாது, மிக கடுமையாக கோபப்பட்டது கிடையாது. அவங்களுடைய குடும்பத்திலே, அவங்களுடைய மனைவி மக்களிடத்திலே, அவங்களுடைய மனைவிமாரிடத்திலே அதிர்ந்து பேசியது கிடையாது, கடுமையாக கோபப்பட்டது கிடையாது, வன் சொற்கள் சொன்னது கிடையாது, புறக்கணிப்பை நடத்தியது கிடையாது. இதெல்லாம் விட மிக அற்புதமான விஷயம் என்னவென்றால் ஒரு தடவை கூட வாழ்க்கையில் அடிப்பதற்காக கையை வாங்கியது கிடையாது பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இது அத்தனையும் நம்மிடத்திலே உண்டு. அப்படித்தானே? சற்று யோசித்து பாருங்கள். கடும் சொல் சொல்லது கிடையாது, கடுமையாக கோபப்பட்டது கிடையாது, அவர்களை புறக்கணித்தது கிடையாது, பாராமுகம் ஆக்கியது கிடையாது, மரியாதை இல்லாமல் நடத்தியது கிடையாது. அடிப்பதற்காக பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை கூட தங்களுடைய மனைவி மாடத்தில் எவரிடத்திலும் கையை வாங்கியது கிடையாது. ஆனால் இது அத்தனையும் நம்மிடத்திலே இருக்கிறது. புறக்கணித்திருக்கிறோம், கோபப்பட்டு இருக்கிறோம், கடும் சொல் சொல்லி இருக்கிறோம், அடிப்பதற்காக கையை ஓங்கி இருக்கிறோம், சில சமயத்தில் அடித்தும் இருக்கின்றோம். இது அத்தனையும் இருக்கிறது. பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அத்தனையும் இல்லாமலே பிரச்சனைகளை சந்தித்து தான் இருக்கின்றார்கள்.
பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பிரச்சனை வரத்தான் செய்யும், அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக நம்மால் அதை ஜெயமாக சந்தோஷமாக மாற்ற முடியும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், அதாவது கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை வரத்தான் செய்யும், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹு தஆலா கணவன்மாரிடத்தில் ஒப்படைத்திருக்கிறான். அது எந்த பக்கம் இருந்து ஏற்பட்டாலும் சரி, இதை பல பேர் நம்மள மறந்துடுறோம். என்ன அப்படின்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, லி தஸ்குனு இலைஹா. என்ன சொல்றான் அப்படின்னா, பிரச்சனை என்பது வரத்தான் செய்யும். குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனை வராமல் இருக்க வேண்டும் என்றால் நபிக்குத்தான் வராமல் இருந்திருக்க வேண்டும், ஆனால் நபிக்கே வந்து விட்டது. அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை, நிம்மதியின்மை எல்லாம் வரத்தான் செய்யும். அப்படி வருகின்ற பொழுது அதை சமாதானம் செய்யக்கூடிய பொறுப்பை அல்லாஹு தஆலா மனைவிமாரிடத்திலே கொடுக்கவில்லை, கணவன்மாரிடத்திலே கொடுத்திருக்கிறான். நாம் தான் அதை சமாதானம் செய்ய வேண்டும், நாம் தான் அதை சால்வ் பண்ண வேண்டும், நாம் தான் அதை சரி செய்ய வேண்டும். இந்த பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எப்படி அப்படின்னா, அது நம்மிடத்திலிருந்து ஏற்பட்டாலும் சரிதான், மனைவிடத்திலிருந்து ஏற்பட்டாலும் சரிதான். நம்ம மேல தப்பு இருந்தாலும் நாம் தான் சரி செய்ய வேண்டும், மனைவி இடத்தில் தப்பு இருந்தால் நாம் தான் சரி செய்ய வேண்டும். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் செய்தார்கள். இன்னைக்கு நாம பல பேர் மறந்துடுறோம். நம்மிடத்துல தப்பு இருந்தாலே சரி செய்ய மாட்டோம், மனைவிடத்துல தப்பு இருந்தா கேட்கவா வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அப்படித்தானே கழிகிறது. ஏன்ட்ட 1% தப்பு கிடையாது ஹஸ்ரத், அங்கதான் முழுக்க முழுக்க தப்பு, நீ எது சொல்றாங்க அங்கேயே சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு நபர்களை நாம் பார்க்கிறோமா இல்லையா? ஆனால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பிரச்சனை ஏற்படத்தான் செய்யும். அப்படி ஏற்படும் பொழுது தீர்க்கக்கூடிய பொறுப்பை மனைவிடத்திலே நான் கொடுக்கவில்லை, கணவன்களாகிய உங்களிடத்திலே, ஆண்களாகிய உங்களிடத்தில் தான் நான் கொடுத்திருக்கிறேன். எனவே பிரச்சனை எந்த பக்கம் இருந்து ஏற்பட்டாலும் நீங்கள் அதை பொறுப்பாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக நிம்மதியை நான் தருகிறேன் என்று அல்லாஹ் முடிக்கிறான். ஹஜ்ரத் பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பொறுப்பை தாங்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதனால் அவருடைய வாழ்க்கை முழுவதும் நிம்மதியாக ஆனது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அல்லவா, பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தாரக மந்திரத்தை எடுத்தாங்க, என்ன ஆராய்ச்சி செய்து கடைசியாக அவர்கள் எடுத்த முடிவு என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லுவான், நீங்கள் எல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு யாரெல்லாம் விருப்பப்படுகிறார்களோ, நன்றாக கவனம் வைக்க வேண்டிய ஒரு வார்த்தை, குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று எவரெல்லாம் விரும்புகின்றாரோ, அவர் 50 வயதை தாண்டியவராக இருந்தாலும் சரிதான், அல்லது 22 வயது வாலிபராக இருந்தாலும் சரிதான், மன வாழ்க்கையை அடுத்தடுத்த மகிழ்ச்சிக்கு கொண்டு போக வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய முத்தாய்ப்பான ஒரு அற்புதமான உபதேசம் என்ன தெரியுமா? பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் பின்பற்றிய அந்த அற்புதமான உபதேசம் என்ன தெரியுமா? நேரடியாக குடும்பத்திற்காக அல்லாஹ் சொல்லவில்லை, அரசியல் முடிச்சுகளை அவிப்பதற்காக, அரசியலிலே ஒரு சாதனை படைப்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு உபதேசத்தை அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு மிக பெரும் சாம்ராஜ்யத்துக்கு மத்தியில் ஏற்பட்ட போரை சரி செய்வதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிக பெரும் சக்கரவர்த்தி, மிக பெரும் அரசர், ஒரு நாட்டினுடைய மன்னர், அந்த மன்னருக்கு ஏற்பட்டக்கூடிய பிரச்சனையை சால்வ் செய்வதற்காக, சரி செய்வதற்காக அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட சில அற்புதமான விஷயங்களை பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக மாத்திரம் பார்க்காமல் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் அதை பின்பற்றினார்கள். அதனால் ஜெயம் பெற்றார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வார்த்தை சொல்வான், சூரத்துல் ஆராப் என்ற அத்தியாயத்திலே 3 விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறான். நாம் வாழ்க்கையில் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய மிக அற்புதமான 3 விஷயம். ஹுதில் ஆஃப்வ வஅம்ர் பில் உர்ஃபி வஅரித் அனில் ஜாஹிலின். என்ன அருமையான வார்த்தை. குடும்ப வாழ்க்கையிலே யாரெல்லாம் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நம்முடைய மகிழ்ச்சி பரவ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, வெளியை விட அல்லாஹ் சொன்னது போல் இல்லங்களில் தான் மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறது என்பதை கண்கூடாக காண வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வாசகத்தை அல்லாஹு தஆலா கற்றுத் தருகிறான். பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். அல்லாஹு தஆலா கற்றுத் தந்ததை பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையாக கொண்டார்கள். அதனால் ஜெயம் பெற்றார்கள். என்ன வார்த்தை என்றால் அஃபுவ வல குதில் அஃபுவ வஅம்ர் பில் உர்ஃபி வஅரித் அனில் ஜாஹிலின். நபியே நாயகமே, நீங்கள் உங்களுடைய மனைவிமாரத்தில் இருக்கும் பொழுது மன்னிப்பை முதல் ஆயுதமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் சொன்னான், பிரச்சனை எந்த பக்கம் இருந்து ஏற்பட்டாலும் பரவாயில்லை, உங்க தரப்புல இருந்து ஏற்பட்டாலும் அல்லது மனைவிமாருடைய புறத்தில் ஏற்பட்டாலும் மன்னிக்க கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. மாத்திரமல்ல, நல்ல விஷயத்தை உபதேசம் செய்யுங்கள். முதல்ல மன்னிச்சு கொள்ளுங்க, அப்புறம் நல்ல உபதேசம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அறியாமல் ஏற்பட்ட சில முட்டாள்தனமான நிகழ்வுகளை புறக்கணித்து விடுங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அருமையான வார்த்தை. நாம் மறந்து விட்டோம் கண்ணியமானவர்களே. இது அல்லாஹு தஆலா பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரசியலில் ஏற்படக்கூடிய சறுக்குதலை சரி செய்வதற்காக இறக்கப்பட்ட வசனம். குதில் ஆஃப்வ வஅம்ர் பில் உர்ஃபி வஅரித் அனில் ஜாஹிலின். நபியே நாயகமே, மன்னிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், நல்ல விஷயத்தை கொண்டு ஏவுங்கள், அறியாமல் ஏற்பட்டதை புறக்கணிங்கள் என்று அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் போன்ற முனாஃபிக்குகளுடைய விஷயத்தில் அல்லாஹு தஆலா அவர்களை சரி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட வார்த்தையை
அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஆராய்ச்சி செய்தவர்களுக்கு தான் குடும்ப வாழ்க்கையில் படிப்பினை இருக்கிறது என்று சொன்னான் அல்லவா, அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவிலே அவர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இந்த வாசகத்தை எடுத்துக்கொண்டார்கள். மன்னிப்பை பிரதானமான ஆயுதமாக பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதற்கடுத்து நல்ல உபதேசங்களை மிக பொறுமையாக சொல்லக்கூடிய அந்த ஆயுதத்தையும் எடுத்துக்கொண்டார்கள். நிறைவாக தங்களுடைய குடும்பங்களில் ஏற்படக்கூடிய சில பல பிரச்சனைகளை, அறியாமல் ஏற்பட்ட பிரச்சனைகளை பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறந்தள்ளி ஒதுக்கினார்கள். அதனால் அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த உலகத்தில் தைரியமாக டிக்ளேர் செய்த முடிஞ்சது, நான் என்னுடைய குடும்பத்தில் சிறந்தவன் என்று. நான் சொன்னேன் அல்லவா, பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படாத பிரச்சனையா? நம்முடைய பிரச்சனையை விட ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் வந்து ஒருபடி மேலே தான் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஒரு சமயம் ஏற்பட்ட பிரச்சனையில ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, ஆதாரப்பூர்வமான செய்தி. கண்ணியமானவர்களே, அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய மனைவிமாருக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 1 மாத காலம் இல்லத்திற்கு செல்லாமல் மஸ்ஜித் நபவியிலே தங்கிவிட்டார்கள். ஹதீஸில் வரக்கூடிய செய்தி. என்ன பிரச்சனை? பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. என்ன, நீங்க கொடுக்கக்கூடிய செலவுன்னு எங்களுக்கு போதுமானதா இல்லை, இதுதான் போர்க்கொடி. எப்படி வரும் நமக்கு கோபம்? மாசம் தரக்கூடிய செலவு வந்து எப்படி தரணும், அதைத்தான் செலவழிக்கணும், எக்ஸ்ட்ராலாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ மிரட்டுவோம். பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையை பாருங்கள். மனைவிமார்கள் அன்னை ஆயிஷா சித்திகா அவருடைய தலைமையில், நீங்கள் கொடுக்கக்கூடிய செலவனம் எங்களுக்கு போதுமானதாக இல்லை, கூட்டி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதிகமாக தரணும் என்று கேட்டதின் காரணமாக பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1 மாத காலம் இல்லங்களுக்கு திரும்பாமல் மஸ்ஜித் நபவியிலே தங்கிவிட்டார்கள். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கினான். அதற்கு பிறகு பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான முறையில் இந்த பிரச்சனையை தீர்வு செய்வதற்காக, ஒரு நீண்ட நெடிய சம்பவம் தீர்வு செய்வதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொன்ன அந்த ஆயத்தை எடுத்துக்கொண்டார்கள். குதில் ஆஃபுவ வஅமுர் பில் உர்ஃபி வஅரித் அனில் ஜாஹிலீன். நபியே நாயகமே, நீங்கள் மன்னிப்பை பிரதானமாக எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா மனைவிமார்களையும் பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1 மாத காலத்திற்கு பிறகு சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்தை இறக்கிட்டான். நபியே நாயகம் குல்லில் முஃமினாத்தி யகுதுன்ன மின் குல்லில் முஃமினாத்தி இன் துரீதுல் ஹயாத்தத் துன்யா. அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிட்டான். என்ன அப்படின்னா, உங்க மனைவிமார்களுக்கு வந்து உலக வாழ்க்கை தான் பெருசு நினைச்சானா இதோட கழட்டி விட்டுருங்க, இதோட அவங்கள போக சொல்லிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வேற இடத்துக்கு போய்க்கலாம், நீங்க கொடுக்கறதான் கொடுப்பேன்னு சொல்லி பாருங்க, இல்லைன்னா அவங்க போயிட்டோம். அல்லாஹ் ரசூல் தான் வேணும் அப்படின்னா பொறுமையா இருக்க சொல்லுங்க. நல்லா ஆயத்து இறக்குனதுக்கு பிறகு எவ்வளவு தைரியமா சொல்லலாம் பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த பாருங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்க போய்க்கலாம், நான் அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை ஓதி காட்டி விட்டு அன்னை ஆயிஷா சித்திகா அவர்களை கூட்டு அழகாக முறையில் ஆலோசனை சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களிடத்தில் ஏற்பட்ட இந்த தவறுகளை நான் பொருந்திக் கொண்டேன். பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை பாருங்கள். ஏனால் மன்னிப்பு எடுத்துக்கொள்கிறார்கள். பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய சோதனை ஏற்படுத்தி விட்டோமே என்ற அந்த கைசேதத்தில் இருக்கக்கூடிய மனைவிமாரிடத்தில் பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அற்புதமான செய்தி என்னவென்றால், நான் உங்களை எல்லாம் மன்னித்து விட்டேன், மாத்திரமல்ல நல்ல விஷயங்களை கொண்டு உபதேசம் செய்கின்றார்கள். அடுத்ததாக பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதில் ஆஃபு வஅமுர் பில் உர்ஃபி. ஆயிஷாவே, நீங்கள் இந்த விஷயத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொண்டீர்கள், அது தவறான சிந்தனை அல்லவா? நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். என்னுடைய கஜானாவில் இருக்கிறது என்றால் அது உலக மக்களுக்கு சொந்தமானது, அது முஸ்லிம்களுடைய கனிமத்து பொருளுக்கு சொந்தமானது, அதிலிருந்து நான் எப்படி குடும்பங்களுக்கு செலவு செய்வேன், நான் எதை சம்பாதிக்கிறோனோ அதைத்தான் செலவு செய்ய முடியும் என்று பொறுமையான முறையில் உபதேசம் செய்தார்கள். இதெல்லாம் விட கடைசியாக பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரில் அனில் ஜாஹிலின், தெரியாமல் அறியாமல் ஏற்பட்ட தன்னுடைய மனைவிமாரிடத்தில் ஏற்பட்ட இந்த அற்புதமா இந்த மிக பெரும் நிகழ்வை, மிக பாதகமான நிகழ்வு, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே ஒரு கரும்புள்ளியாக கூட அமைந்திருக்கும். அப்படித்தானே? கோபமே படாத பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட கோபம் ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு மாபாதக செயலை மனைவிமார்கள் எல்லாம் செய்தாலும் கூட பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரில் அனில் ஜாஹிலின் என்ன செய்தார்கள் என்றால், அந்த அறியாமல் ஏற்பட்ட பிழையை அப்படியே உதறிவிட்டார்கள். ரசூலுடைய வாழ்க்கை இப்படித்தான் முடிகிறது. அதற்கு பிறகுதான் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சந்தோஷம் சுப்ஹானல்லாஹ் எந்த அளவுக்கு என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செலவினம் குறைவாக கொடுக்கிறார்கள் என்றுதானே போர்க்கொடி. அதற்கு பிறகு அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே பல்வேறு நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா விருந்தளிக்கக்கூடிய அளவுக்கு செல்வ செழிப்பை வாரி வழங்கினான் என்பது வரலாற்றுடைய நிறைவு பகுதி. கண்ணியமானவர்களே, இங்கே நான் நிறுத்திக் கொள்வேன். நாம் நிம்மதியை எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொன்ன ஒரு வார்த்தை என்றுமே பொய்யாகாது. அல்லாஹ் தஆலா சொன்னான், வமின் ஆயாத்தி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் வபைனஹும் மவத்தத்தம் வரஹ்மா. நபியே நாயகமே, அந்த உம்மத்திற்கு சொல்லுங்கள், அல்லாஹ் தஆலா அத்தாட்சியில் கட்டுப்பட்டது, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் கட்டுப்பட்டது. அவர்கள் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக, சந்தோஷம் பெற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு அவர்களுடைய மனைவிமார்களை அவர்கள் பிறக்கும் பொழுதே அல்லாஹ் தஆலா படைத்து விட்டான். நம்முடைய மனைவி நமக்காக எழுதப்பட்டவள், அவள் வந்துவிட்டால் நிம்மதியும் சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா நிறைவு செய்யாமல் அடுத்தும் சொல்வான், யார் அப்படி வாழ்கின்றார்களோ ரஹமத்தையும் பரக்கத்தையும் நான் தந்து கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் முடிக்கிறானே. அந்த வாழ்க்கையை நாம் ஏன் எடுக்கக்கூடாது?
பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதனால் இந்த உலகத்தில் தைரியமாக அவர்களால் சொல்ல முடிந்தது. நாம் எடுக்க சற்று தாமதப்படுத்திக் கொண்டோம், அதனால் நம்மால் தைரியமாக சொல்ல முடியவில்லை. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா உபதேசமாக சொல்கிறான் என்று வைத்துக் கொண்டாலும் சரிதான், கட்டளையாக சொல்கிறான் என்று வைத்துக் கொண்டாலும் சரிதான், ஒன்றே ஒன்றுதான். ஹஜ்ரத் பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அற்புதமான வாழ்க்கை, யாரெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் குடும்ப வாழ்க்கையில் தேட வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கின்றீர்களோ, பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, வெளியே தேடாதீர்கள், உங்களுடைய சந்தோஷங்கள் நண்பர்கள் இல்லத்திலோ இருக்கிறது. ஆனால் பரிபூர்ணமான சந்தோஷம் என்பது அது நம்முடைய இல்லங்களில் தான் குமிந்து கிடக்கிறது. கண்ணியமானவர்களே, அது நண்பர்களுடைய வட்டாரத்திலேயோ அல்லது நண்பருடைய குடும்பத்துடைய வட்டாரத்திலேயோ அல்லது மாற்று மதத்தினுடைய இடத்துகளிலோ அல்லது இன்டர்நெட் போன்ற தளங்களிலோ இல்லை, அது நிச்சயமாக நம்முடைய குடும்பங்களில் தான் கிடைக்கிறது. அதை எடுப்பதற்கு வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதுமே ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய ஹுதில் ஆஃபுவ வஅமுர் பில் உர்ஃபி வஅரில் அனில் ஜாஹிலின், அதாவது என்ன சொல்ல வேண்டும் என்றால், நாம் மன்னிப்பை மிக பிரதானமான ஒரு அமலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக நல்ல உபதேசங்களை அவர்களுக்கு செய்ய வேண்டும். அதற்கு அடுத்ததாக சில சமயத்தில் ஏற்படக்கூடிய தவறுகளை மறந்து தள்ளிவிட வேண்டும். இந்த 3 பண்புகளையும் குடும்ப வாழ்க்கையில் தலைமையாக யார் ஆண்கள் எடுத்துக்கொண்டார்களோ அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நிம்மதியாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஏனென்றால் அந்த பொறுப்பை இஸ்லாம் ஆண்களுக்குத்தான் கொடுத்திருக்கிறது. பெண்களிடம் தவறு ஏற்பட்டாலும் கூட நீங்கள் இதை எடுத்து பாருங்கள், மன்னித்ததால் யாரும் குறைந்து போக மாட்டார்கள். பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, மன்னிக்க மன்னிக்க கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா தந்து கொண்டே இருப்பான் என்று. அதனால பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாம் வாழ்க்கை முழுவதும் இந்த பண்பை எடுத்துக்கொண்டோம் என்றால் நபியுடைய அந்த சந்தோஷமான வாழ்க்கை நமக்கும் வரும் என்பதை இந்த ஜும்மாவுடைய செய்தியாக சொல்லிக் கொள்வதோடு, அல்லாஹு தஆலா எந்த ஒரு வாழ்க்கையை மனைவிமாரோடு வாழும் பொழுது எந்த ஒரு பண்பை தலைமையான பண்பாக எடுக்க சொன்னானோ அதை எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்கள் அத்தனை நபர்களுக்கும் நசீபாக்குவானாக. அல்லாஹு தஆலா நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நம்முடைய இல்லங்களின் மூலமாக தருவானாக என்ற நல்ல பிரார்த்தனையோடு உங்களுடைய பிரார்த்தனையும் ஆதரவு வைத்து நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமானவர்களே, இன்ஷா அல்லாஹ் குர்பானுடைய பதிவுகள் நம்முடைய பள்ளிவாசலில் மிக விரைவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. யாராவது குர்பானி கொடுக்க வேண்டுமென்றால் நம்முடைய அலுவலகத்திலே பதிவு செய்து அந்த குறிப்பிட்ட நாளிலே முந்தையே நாம் குர்பானி கொடுப்பதற்குண்டான ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே நீங்கள் விரைவாக பதிவு செய்து உங்களுடைய குர்பானி நேர்ச்சைகளை நிறைவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك عليه. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க ஜமாத்தார்களே, இமாம் அவர்கள் மிம்பரில் ஏறி குத்துபா ஓத ஆரம்பித்து விட்டால் பக்கத்தில் உள்ள நபர் பேசிக்கொண்டிருந்தாலும் அவரை பார்த்து பேசாதே என்று சொன்னாலும் அவர்கள் இருவரும் அந்த ஜும்மாவின் பலனை இழந்து விடுவார்கள் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சையதுனா அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிரந்தத்தில் பதிந்துள்ளார்கள். எனவே இமாம் அவர்கள் குத்துபா ஓதி கொண்டிருக்கும் பொழுது செவிதாழ்த்தி பணிவோடு கேட்போமாக. வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. ஆமீன். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஹய்ய அலஸ் ஸலாத் ஹய்ய அலஸ் ஸலாத் حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. إقبال بيت الحمد لله علي الذات العظيم الصفات سمي السمات كبير الشأن وجليل القدر ورفيع الذكر مطاع الأمر جلي البرهان فخيم الاسم غزير العلم وسيع الحلم كثير الغفران جميل الثناء جزيل العطاء مجيب الدعاء عميم الإحسان وسريع الحساب شديد العقاب وعليم العذاب وعزيز السلطان. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله المبعوث إلى الأسود والأحمر المنعوت بشرح الصدر ورفع الذكر وصلى الله عليه وعلى آله وأصحابه الذين هم خلاصة العرب العرباء وخير الخلائق بعد الأنبياء. أما بعد
يا أيها الناس اتقوا الله أوصيكم وإياي أولا بتقوى الله وحدوا الله تعالى فإن التوحيد رأس الطاعة واتقوا الله تعالى فإن التقوى ملاك الحسنات وعليكم بسنتي فإن السنة تهدي إلى الإطاعة ومن أطاع الله ورسوله فقد رشد وغوى وعليكم بالصدق فإن الصدق ينجي والكذب يهلك وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين وقال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم وبينكم مودة ورحمة إن في ذلك الآيات لقوم يتفكرون وقال أيضا مرج البحرين يلتقيان بينهما برزخ لا يبغيان فبأي آلاء ربكما تكذبان وقال أيضا أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر قال نبينا صلى الله عليه وسلم خيركم خيركم لأهلكم وأنا خيركم لأهلي وقال أيضا روى الإمام أحمد عن عبد الله بن مسعود رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم ما قال عبد قط إذا أصابه هم وحزن اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضائك أسألك بكل اسم هو لك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن العظيم ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي إلا ذهب الله تعالى عز وجل همه وأبدله مكان حزنه فرحا وفي لفظه فرجا أيها المؤمن الإخوة أيها الكرام تفكروا في هذه الآيات والحديث وتعتبروا يا أولي الأبصار بارك الله لنا ولكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك قديم بر رؤوف رحيم ورب حليم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعصهما فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك على سيدنا محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات